20வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 20வது தசகமும் 21வது தசகமும் ചേർந்தாക്കും നാരായണീയത്തിലെ 5வது സ്കന്ധം. അതിലെ 1வது ശ്ലോകം பார்த்துட்டு இருக்கோம். சுவாயம்புவ மனுவோடு அண்ணாவோடு புத்திரனான பிரியவிரதனுக்கு பர்ஹிஷ்மதி அப்படிங்கிற மனைவியில உண்டான 10 புத்திரர்களில அண்ணாவான ஆக்னீந்திர ராஜாவோடு புத்திரனான நாபி பகவானை பிரீதிப்படுத்துறதுக்காயிட்டு யாகங்கள் செஞ்சார். அந்த யாகத்தோடு நடுவுல பகவான் சந்தோஷமாயிட்டு பிரத்யட்சப்பட்டார் நாபியோடு முன்னால அப்படின்னு முதல் ஸ்லோகம். வைவஸ்வத மனுவோடு கடைசி புத்திரனான உத்தானபாதனோடு புத்திரன் துருவன், துருவனோடு வம்சத்துல ஜனிச்ச வேனன், வேனனோடு சரீரத்திலேந்து ரிஷிகள் கடஞ்செடுத்த பிருது, பிராச்சீன பர்ஹிசு, அதுக்கப்புறம் பிரஜேதசுகள், அதுக்கப்புறம் தட்சன். இவாளை வர்ணிச்சதுக்கு அப்புறம் இப்போ சுவாயம்புவ மனுவோட மூத்த புத்திரனான பிரியவிரத பரம்பரையை வர்ணிக்கிறார். பிரியவிரதனுக்கு பர்ஹிஷ்மதி அப்படிங்கிற மனைவியில 10 புத்திரர்கள் உண்டானா. அதுல பெரிய புத்திரனான ஆக்னீந்திரன் அப்படிங்கிற ராஜாவுக்கு பூர்வ சித்தி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல ஜனிச்ச புத்திரனாக்கும் நாபி. நாபி பகவத் பிரீதிக்காயிட்டு யஜ்ஞம் நடத்தினார். யஜ்ஞ சமயம் பகவான் நாபிக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். பகவானை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரகமாக்கும் நாபிக்கு. ஆனா அது வேணும் இது வேணும்னு ஒன்னும் நாபி கேட்கலை. பகவான் பல பக்தர்களோடு முன்னாலேயும் இப்படி பிரத்யட்சப்படுறதாயிட்டு நம்ம காணறதுண்டு. திரவிய யஜ்ஞம் மட்டுமில்லை, நாபியோடு யஜ்ஞம் காரியசாத்தியத்துக்காயிட்டு பலவித ஆவசியங்களுக்கான யஜ்ஞம் கிடையாது, ஞானஸ்வரூபனை பார்க்கறதுக்கான தபோ யஜ்ஞமாக்கும் நாபி நடத்தினார். அதனாலேயாக்கும் பகவான் இம்மீடியட் ஆயிட்டு பிரத்யட்சப்பட்டது. பகவான் பிரத்யட்சப்படுற யஜ்ஞங்கள் எல்லாம் தபோ யஜ்ஞங்களாக்கும். ஜபம், யஜ்ஞம், தபசு, சுவாத்தியாயம், தியானம் எல்லாமே தபோ யஜ்ஞங்கள் தான். திரவிய யஜ்ஞம் அதோடு கூட தபோ யஜ்ஞம் இதெல்லாமாக்கும் அங்க செஞ்சது. மனசுல பகவானோட ரூபம் ஏது வேணாலும் ஆகட்டும் பிரதிஷ்டிச்சு, அந்த ரூபத்தை மனசுல பிரதிஷ்டிச்சு அங்க மனசை பிடிச்சு நிப்பாட்டி பகவானுமாயிட்டு மனசு ஐக்கியத்துல ஆகிறத, மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி வெளியிலையும் அந்த ரூபம் நம்மளோட கண்களால பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. யஜ்ஞம் நடக்கிற யாகவேதி வெளியில இருக்குனாலும் நம்ம மனசா ஒரு யஜ்ஞவேதி மனசுலையும் சிருஷ்டிக்கணும். மனசா இருக்கிற அந்த யஜ்ஞவேதியில பகவத் ரூபம் பிரதிஷ்டிச்சு அங்க மனச கான்சென்ட்ரேஷனோடு கூடி பிடிச்சு நிப்பாட்டி ஐக்கிய பாவம் வர சமயத்துல பகவானுமாயிட்டு ஐக்கிய பாவம் வரத்த அந்த வெளியில அந்த யஜ்ஞத்துல மனசுலையும் யஜ்ஞவேதியிலையும் பகவத் ரூபம் பிரத்யட்சமாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். இப்படியாக்கும் குரூரம்மையும் வில்வமங்கலவும் பூந்தானவும் பட்டதிரியும் கோபிகளும் எல்லாம் பகவத் ரூபத்தை தரிசிச்சு ஆனந்தம் அடைஞ்சது. பிரஜேதசுகள் பகவான பிரத்யட்சமாய் கண்ட மாதிரியே இங்க நாபியும் பகவத் தர்சன பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. ஒரு யஜ்ஞம் நடக்கிற ஸ்தலத்துல தீபங்கள் இருக்கும், யாகாக்னி இருக்கும், ஹோம திரவியங்கள் இருக்கும், ஹவ்யம் இருக்கும், ஹோமம் நடத்துற ரித்திக்குகளும் மந்திரத்வனிகளும் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிளஸ் எனர்ஜியாக்கும், மனசுக்கு உண்டாக்குறது, நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ நகர்த்துறது. இதெல்லாம் கூடி சேர்ந்த ஒரு திவ்ய ஸ்வரூபம் நம்மளோட முன்னால பிரத்யட்சப்படுறதான அனுபவம் உத்தம பக்தனுக்கு உண்டாகும். அதுக்கு ஏகாகிரமான ஸ்ரத்தை அப்படிங்கிறது மஸ்ட். தியானத்தில இருக்கிற பக்தனுக்கு உள்ளுக்குள்ள தெளியற அந்த பகவத் ரூபம் வெளியிலையும் பிரத்யட்சமாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். கண்ணை திறந்து பிடிச்சு அப்படி நாபி ஆச்சரியத்தோடு கூடிட்டு பகவத் ரூபம் தர்ஷிச்சு பரமானந்தம் அடைஞ்சார். நமக்கும் இதே மாதிரி பகவத் ரூபம் பார்க்கறதுக்கு திருட பக்தி வழி சாத்தியமாகும். பிரியவிரதஸ்ய
പ്രിയവ്രതനോട് പ്രിയപുത്രഭൂതാ, പ്രിയமான புத்திரனாயிட்டு ஜனிச்ச ஆக்னீத்ர ராஜா, ஆக்னீத்ரன் அப்படிங்கிற ராஜாவிலேருந்து உதிதஹா ஜனிச்ச நாபிஹி, நாபி ஆகட்டும், தவ ஏவ துஷ்டியை, பகவானே நாராயணா அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்லிண்டு என்னவாக்கும் அங்க நடந்தது அப்படின்னு சொல்றார். பகவானோடு பிரியத்துக்காக கிருதயஜ்ஞ கர்மா, யஜ்ஞ கர்மத்தை செஞ்சுட்டு இஷ்டி மத்தியே, அந்த யாக மத்தியத்துல, இஷ்டி சொன்ன யாகம், யாக மத்தியத்துல யாகம் செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல நடுவுல இஷ்டகம் துவாம் இஷ்டவான், ஆக்கிரகங்கள் எல்லாம் சாதிச்சு தர பகவானே திருஷ்டவான், நாபி தர்ஷிச்சார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்டேயே சொல்றார். பகவானே உங்களை அந்த நாபி அப்படிங்கிற ராஜாவும் தர்ஷிச்சாரே அப்படின்னு. ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானே விஸ்வஸ்வரூபா, அங்க முனிசிரஷ்டர்கள் பகவானை ஸ்துதிச்சா. பகவான் கிட்ட அவ பிரார்த்தனை பண்ணினா. என்னவாக்கும் பிரார்த்தனை பண்ணினா? பகவானே உங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு ஒரு புத்திரனை இந்த நாபி அப்படிங்கிற ராஜாவுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு. நாபி ராஜா பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவரு அது வேணும் இது வேணும் ஒன்னும் கேட்கல. பகவான் பிரத்யட்சமாயி நின்னோன கூப்பு கைகளோட பகவானை பார்த்து தொழுதுண்டாக்கும் நின்னார். நாபிக்கு பதிலாக அங்க கூடி நிற்கிற ரிஷிகளாக்கும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினா. பகவானே உங்கள மாதிரியே ஒரு புத்திரன் இந்த நாபிக்கு கொடுங்கோ அப்படின்னு. இந்த முனிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவாளாக்கும். மந்திர ஜபம் நடத்தி நடத்தி அவளோட வார்த்தைகள் ஒன்றும் வீண் வாக்காகாது. அதனாலேயே அவளோட வார்த்தைகளை நிஜமாக்கிறதுக்காக பகவான் சுயமாயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். நானே புத்திரனாயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் கொடுத்துட்டு பகவான் யாகாக்னியில மறைஞ்சு போனார். பகவானுக்கு துல்லியம் பகவான் மட்டும்தான் உள்ளது. ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் பகவான் கிட்ட பகவானே உங்களை மாதிரியே ஒரு புத்திரனை நாபிராஜாக்கு கொடுக்கணுமே அப்படின்னாக்குமே பிரார்த்தனை பண்ணினா. அதனால பகவான் சொன்னார், எனக்கு துல்லியம் வேற ஆரும் இல்லை, எனக்கு நான் மட்டும்தான் துல்லியம். அதனால எனக்கு துல்லியமாயிட்டு ஆரியம் உத்பவிப்பிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால பகவான் சொன்னார், நானே புத்திரபாவத்துல ஜனிக்கிறேன் அப்படின்னு. ரிஷிகளோட தேவை, அவளோட அந்த வாண்டடு அது சத்தியவாக்காயிட்டு மாத்திரத்துக்காக இப்படி சொல்லிட்டு பகவான் அங்கே இருந்து யாகாக்னியில அப்பிரத்யட்சனானார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஹே விஸ்வமூர்த்தே, பிரபஞ்சத்தோட ஸ்வரூபமாயிருக்கிற பகவானே, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பகவான் தான், இந்த பிரபஞ்சத்துல காண்ற எல்லாம் பகவான் தான். அதாக்கும் இங்க விஸ்வஸ்வரூபா அப்படின்னு சொன்னது. தத்ரா அந்த யாகசாலையில முனீஸ்வரேகி அபிஷ்டுதகாத்வம், முனிகளால துதிக்கப்படுற நீங்கள், ராஜ்ஞா ஸ்வதுல்யம் சுதம் அர்த்தியமானஹா, நாபிராஜாக்கு பகவானுக்கு துல்லியம் புத்திரன் வேணும் அப்படின்னு முனிகள் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணினோனே. அகம் ஸ்வயம் ஜனிஷ்யே, நானே புத்திரனாயிட்டு ஜனிக்கிறேன். இது புருவானஹா இப்படி சொல்லிட்டு பர்ஹிஷி, பகவான் அந்த யாகாக்னியில மறைஞ்சேளே அப்படின்னு இங்க பட்டதிரி பகவான் கிட்ட பேசுற மாதிரியாக்கும் இந்த நாராயணியத்துல ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் நானே புத்திரனாயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாகாக்னியில மறைஞ்சார் அப்படிங்கிறதாக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது அப்படின்னா, நாபி அப்படிங்கிற ராஜாவோட மனைவியான மேரு தேவியில பகவான் ரிஷபன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு அவதாரம் பண்ணினார். அவரோடு குணகணங்கள், அதே மாதிரி மகாத்மியங்கள், அதே மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு இல்லாத ஒரு சில ஸ்பெஷாலிட்டி, இதாலையெல்லாம் சகல ஜனங்களுக்கும் சந்தோஷ மிகுதிய கொடுத்தார் பகவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம்.
ഋഷഭാവതാരം വർണ്ണിക്കവാക്കുമേ ചേരാ നാഭിരാജാവോടും മേരുദേവിയോടും புத்திரனாயிட்டு ரிஷபன் அப்படிங்கிற பேரில் பகவான் நாராயணன் அவதரிக்கிறார். அலோக சாமானிய குணப்பிரபாவம், உலகத்துல சாதாரண மனுஷாளுக்கு காண முடியாத குணங்களும் பிரபாவங்களுமாக்கும் ரிஷபனுக்கு இருந்தது. ஜனன சமயத்துல கால்பாதத்தோடு அடியில நிறைய அடையாளங்கள் காணப்பட்டது. வஜ்ரம் அங்குஷம் தொடங்கின அடையாளங்கள் இருந்தது. பகவல் அடையாளங்கள், அந்த மார்க்கு ரிஷபனோட சரீரத்துல இருந்தது அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. சாதாரண மனுஷாளுக்கு இல்லாத குணமாக்கும் இது, பகவல் அம்ச அவதாரமாக்கும் இது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை இங்க எடுத்து சொல்லப்படுறது. ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், சாந்தி இப்படின்னு பகவத் குணங்கள், பகங்கள், பகம் ஜனனா குணம், பகம் இருக்கிறவர் பகவான். அப்போ 6 பகங்கள் இருக்கிற அந்த ரிஷபாவதாரம். ரிஷபன் அப்படின்னா சிரேஷ்டன் அப்படின்னு அர்த்தம். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்ததுனாலேயாக்கும் நாபி புத்திரனுக்கு ரிஷபன் அப்படின்னு பேரு போட்டது. அசேஷ ஜனப்பிரமோதகா, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் குஷிப்படுத்திண்டு பகவான் அவதரிச்சார். அதா துவம், பகவான் யாகாகினியில மறைஞ்சதுக்கு அப்புறம் நாபி பிரியாயாம், நாபிராஜாவோடு மனைவியான மேருதேவியாம், மேருதேவியில அம்சதகா அம்சாவதாரமாயிட்டு ரிஷபஹா அபிதானஹா, ரிஷபன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு அலோக சாமானிய குணப்பிரபாவா, அசாமான்யமான குணப்பிரபாவங்களோடு கூடிட்டு பிரபாவிதா அசேஷ ஜனப்பிரமோதகா, எல்லா ஜனங்களையும் ரொம்ப குஷிப்படுத்திண்டு அபூஹு ஜனிச்சார், உல்பவிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். நாபி அப்படிங்கிற அந்த ராஜா திரிலோகங்களுக்கும் இரட்சகனாயிருக்கிற பகவானோடு அவதாரமான ரிஷபன் கிட்ட தன்னோட ராஜ்யத்தை சமர்ப்பிச்சுட்டு மேருதேவியோடு கூடிட்டு தபோவனத்துல போய் பகவானை சேவிச்சு ஆனந்தபதமான வைகுண்டத்தை பிராபிச்சார். பகவல் அடையாளத்தோடு கூடிட்டாக்கும் ரிஷபாவதாரம் பகவான் எடுத்தது. பிரகடமான அடையாளங்களோடு கூடிட்டு உள்ள அவதாரம். எல்லாரோடு ஒப்பீனியன் படி நாபி அப்படிங்கிற அந்த ரிஷபனோடு அப்பா ரிஷபனை யுவராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் செஞ்சார் அப்படின்னாக்கும் பட்டதிரி இங்கே சொல்றார். 3 லோகங்களையும் ஆட்சி பண்ற பகவான் நாராயணனே ஆன இந்த ரிஷபதேவன் அப்படியாக்குமானா இந்த ஒரே ஒரு ராஜ்யத்தை பரிக்கிறதுக்கு பகவானுக்கு என்னவாக்கும் ஒரு சிரமம் அப்படின்னு பட்டதிரி கேட்கிறார். பிதாவான நாபி புத்திரனை ராஜ்யபாரம் ஏൽപ്പിച്ചിട്ട് തപസ്സുക്കായിട്ട് மனைவி மேருதேவியோடு கூடிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ചാர். பதரியாசிரமத்துக்கு போனார் அப்படின்னாக்கும் നമ്മൾ அதை பார்ப்போம். എന്നിട്ട് பகவல் பஜனத்தால ஜீவன் முக்தி பிராபிச்சார் நாபி. ஆனந்தபதம் தே பதம் கதஹா, ஆனந்தம் மட்டும் இருக்கிற பகவானோட மோட்சபதத்தை பிராபிச்சார். நாபிஹி, நாபி அப்படிங்கிற அந்த ராஜா திரிலோகி பிரதி தொய், 3 லோகங்களையும் கண்ட்ரோல் பண்ற பரிக்கிற பகவான் நாராயணனோடு கிட்டக்க, பகவான் நாராயணன் தானே ரிஷபனாயிட்டு அவதரிச்சிருக்கிறது. அப்படி இருக்கிற நாராயணன் கிட்ட ராஜ்யபாரம் நிதாயா, தன்னோடு சொந்தம் ராஜ்யத்தை ஆட்சி பண்றதுக்கு கொடுத்துட்டு மேருதேவியா சகா, சொந்தம் பத்னியான மேருதேவியோடு கூட தபோவனம் பிராப்யா, தபசு செய்யறதுக்காக அதுக்கு சியூட்டான தபோவனம் சொன்னனாக்கா தபசு செய்யறதுக்கு சியூட்டான இடம் அப்படின்னு அர்த்தம். இங்க
பதரியாசிரமத்துக்கு போனார் அப்படின்னாக்க நம்ம பார்க்க முடியும். அதனால பதரியாசிரமத்துக்கு பிரவேசனம் பண்ணினார். பவன்னிஷேவி பகவானை பஜிச்சுட்டு ஆனந்த பதம் பதம் ஆனந்தம் மட்டும் இருக்கிற பகவானோட பதத்தை கதஹா கிலா பிராபிக்கவும் செஞ்சாரே அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அஞ்சாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். தேவேந்திரன் அந்த டைமில் ரிஷபதேவனோடு அந்த சிரேஷ்டமான ஆட்சியை பார்த்துட்டு பொறாம வந்துட்டு ரிஷபதேவன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அஜனாப வருஷத்துல மழை பெய்யக்கில்லை. அப்படி மழை வரவழைக்காததுனால பகவான் தன்னோட யோக சக்தியால நன்னா மழை பெய்ய வச்ச இந்த ராஜ்யத்துக்கு சுபிட்சத்தை கொடுத்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ரிஷபனோடு நல்ல பரணம் ஆட்சியை பார்த்துட்டு இந்திரனுக்கு பொறாம வந்தது. யதா இந்திரஹா எப்பவாக்குமோ இந்திரன் தொது உத்கர்ஷகிருதாது அமர்ஷாது ரிஷபதேவனாயிருக்கிற உங்களோடு அந்த உன்னதமான உயர்வுல கோபம் வந்துட்டு பொறாம வந்துட்டு அஸ்மின் அஜனாப வருஷே அந்த அஜனாப வருஷத்துல ந வர்ஷா மழை பெய்ய வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். ததா அப்போது துவம் பகவானே ரிஷபதேவனாயிருக்கிற நீங்கள் ஏனது இந்த சோவர்ஷம் நீங்கள் ஆட்சி பண்ற இந்த பிரதேசத்தை அந்த அஜனாப வருஷம் அப்படிங்கிற பிரதேசத்தை பிளேஸ நிஜ யோக சக்தியா உங்களோடு சொந்தம் யோக பலத்தால சுவர்ஷம் வியததாக நல்ல மழை இருக்கிற இடமாக்கி தீர்த்தல் நன்னா மழை பெய்ய வச்சேளே அப்படின்னு பகவான் கிட்ட குருவாயூரப்பன் கிட்ட பட்டதிரி பேசின்னு இருக்கார். ஆறாவது ஸ்லோகம். பகவானோடு யோக பலத்தால தோத்து போன இந்திரன் ரிஷபதேவனுக்கு ஜெயந்தி அப்படிங்கிற அழகான பொண்ணை கொடுத்தார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு ரிஷபாவதாரம் எடுத்த பகவான் ஆத்மாராமனா இருந்தா கூடியும் ஜெயந்திக்கு 100 புத்திரர்களை கொடுத்தார். அதஹா அதுக்கப்புறமா பகவானே நீங்கள் பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஏக்கம் பார்க்கிறோம். ஆத்மரதஹ ஆசயஹ அதி ஆத்மாராமனாக்கும் அப்படின்னா கூடியும் பிரம்மத்திலேயே நீங்கள் உங்களோட மனசை லயிப்பிச்சுருந்தல் அப்படின்னா கூடியும் ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தி தேவேந்திரனை பகவான் தோக்கடிச்சாளே. தேவேந்திரன் மழை தராத்ததுனால பகவான் மழை பெய்ய வச்சாளே பகவானோட யோக பலத்தால. அதனாலேயே இந்த இந்திரன் தோத்து போனானே
அந்த இந்திரன், தோத்து போன இந்திரன் தத்தாம் பகவானுக்கு கொடுத்த கமனி நல்ல அழகாயிருக்கிற ஜெயந்திய உத்வகன் திருமணம் பண்ணிண்டு தத்ரா அந்த ஜெயந்தி அப்படிங்கிற மனைவியில சதம் தனூஜான் 100 புத்திரர்களை அஜீஜனாத் உல்பாதிப்பிச்சார். ஜெயந்திக்கு 100 புத்திரர்களை கொடுத்தார். ஏஷாம் அந்த புத்திரர்களில சிதி ஈஷஹா பூமியை பரிக்கிற ராஜாவாயிட்டு வந்தது பரதஹா, பரதன் அப்படிங்கிற அக்ரஜன்மா முதல் புத்திரனாக்கும். அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ரிஷபதேவனுக்கு 100 புத்திரர்களாக்கும் ஜனிச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். பரதன் அப்படிங்கிற முதல் புத்திரன் உண்டானது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ முதல் புத்திரன் பரதன். அதுக்கப்புறமா இன்னியும் 99 புத்திரர்கள் உண்டு. அதெல்லாம் ஆராக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுறது. ஜென்மம் கொண்டு க்ஷத்ரிய குலத்தில் ஜனிச்ச க்ஷத்ரியர்களான 100 புத்திரர்களாக்கும் ரிஷபதேவனுக்கு உண்டானது. அதில் முதல் புத்திரனாக்கும் பரதன். பூமி பரிக்கிற ராஜாவாயிட்டு பரதன், க்ஷத்ரிய ராஜாவாயிட்டு பரதன் இருந்தார். மிச்சம் இருக்கிற 99 பேரு அவளெல்லாம் என்ன பண்ணினா அப்படிங்கிறத பார்க்கிறோம். சத்கர்மங்களால 81 பேரு பிராமணர்களாയി തീർந்தார். அதே மாதிரி 9 பேரு யோகி சிரேஷ்டர்களாയി തീർந்தார். എൺപത്തൊന്ന് പേര് ബ്രാഹ്മണர்களாയി തീർന്ന സൽപ്രവൃത്തിയിനാല 9 പേര് യോഗി ശ്രേഷ്ഠர்களாയി തീർന്ന ഇനിയും 9 പേരുണ്ടേ. അവ ഭാരതവർഷത്തോട് ഓരോ ഭാഗങ്ങളെ, അതായത് കുശാവർത്തം, ഇളാവർത്തം, ബ്രഹ്മാവർത്തം, മലയകേതു വർഷം, ഭദ്രാസന വർഷം, വിദർഭം, ககடம் இப்படி இருக்கிற கண்டங்களை பரிபாலனம் பண்ணிண்டு வாழ்ந்தா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். நவயோகி வராஹா பவன். ஒன்பது புத்திரர்கள் யோகி வரியர்களாയി തീർந்தார்.
അന്യേന തു വേറെയും 9 പുത്രர்கள் ആകട്ടും ഭാരതവർഷ ഭാരതവർഷത്തിലെ ഓരോരോ ഭാഗത്തെ അപാലയൻ പരിപാലനം പണിന സ ഏക അശീതി ചൊല്ലന 80 സ ഏക അശീതി அப்படின்னா ഒന്നു ചേർന്ന 80 അതാണത് 81 തവ ശേഷപുത്രാഹ ഋഷഭദേവനോട് ബാക്കി പുത്രர்களാകട്ടും അവളോട് തപോബലത്താല് തപശക്തിയാല് ഭൂസുര ഭൂയം ഇയുഹു பிராமணியம் பிராபிச்சா பூசுரன் அப்படின்னா பிராமணன் பூயம் அப்படின்னா பிராபிக்கிறது 100 மக்களில மூத்த புத்திரன் பரதன் சக்கரவர்த்தி ஆயித்திருந்தார் 9 பேர் நவயோகிகள் ஆயித்திருந்தா 9 பேர் ഭാരത വർഷത്തിലെ ഓരോരോ രാജ്യങ്ങളെ പരിപാലനം പണിന 81 പേര് ശ്രേഷ്ഠர்களான ബ്രാഹ്മണர்களായി തീർന്ന അവളോട് സത്പ്രവൃത്തികളാല് 8வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் ரிஷபதேவன் முனி சிரேஷ்டர்களோடு நடுவில் தன்னோட புத்திரர்களுக்கு വൈരാഗ്യ ഭക്തികളോട് കൂടിന മോക്ഷമാർഗത്തെ ഉപദേശിച്ചു കൊടുത്തിട്ട് പരമഹംസர்களோடு வாழ்க்கையை பின்தொடர்ந்து மந்தன் பிராந்தன் பிசாஜ் இவாள மாதிரி சஞ்சரிச்சார். ശരീരബോധം തീരെ ഇല്ലാത്ത ഒരു வாழ்க்கைയെ ഋഷഭൻ സ്വീകരിച്ചാൽ പരമഹംസ വൃത്തിയാക്കും സ്വീകരിച്ചത്. ശിവഭൂതങ്ങൾ നടക്കറ മാതിരി എന്തവിധ വൃത്തിയും വെടിപ്പുമില്ലാത്ത രൂപം പാക്കറത്തുക്ക് ഒരു ഭ്രാന്തനാക്കുമോ அப்படின்னு തോന്നற രൂപം. അതിനാലെയേ ആരും പക്കത്തിലെ പോകലെ സൗഹൃദ വർത്തമാനം ആരുമേ ചൊല്ലലെ. അതാ ത്വം പുത്രர்கள் ഉണ്ടായിട്ട് ഭഗവാൻ ഋഷഭദേവൻ அந்த പുത്രர்களிലെ ഭരതനെ രാജാവായിട്ട് നിയമിച്ചതുക്കപ്പുറം ഋഷഭദേവൻ അതാക്കുമങ്ക അതാ ത്വം ഭഗവാനെ നിങ്ങൾ മുനീന്ദ്ര മധ്യേ ഋഷികളോട് നടുവിൽ വെച്ച് സുദേഭ്യ പുത്രർക്ക് വിരക്തി ഭക്തി അന്വിത വിരക്തിയോടും ഭക്തിയോടും കൂടിച്ചേർന്ന മുക്തിമാർഗം മോക്ഷഗതിയെല്ലാം ഉക്ത്വ ചൊല്ലിക്കൊടുത്ത് പഠിപ്പിച്ച് ഉപദേശം செஞ்சிட்டு இப்படியே இந்த லௌகிக சுகங்களிலேயே முழுகி போகப்படாது. பகவானை நன்னா கூப்பிட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நன்னா வாழ்க்கையை அனுபவிச்சு தீர்த்துட்டு நன்னா தபசெல்லாம் பண்ணி முக்தி மார்க்கம் സ്വീകരിക്കണം. എല്ലാം വേണ്ടാംന്ന് വൈരാഗ്യ ബുദ്ധിയോടുകൂടി ത്യജിക്കണം. இப்படியெல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி கொடுத்துட்டு சுகபோகங்களில விரக்தி வந்த அந்த ഋഷഭദേവൻ பக்தியோடுകൂടി முக்தி மார்க்கமான சந்நியாச ஜீவிதம் நயிக்கணும் அப்படின்னு உபதேசம் செஞ்சுட்டு ஸ்வயம் அந்த ரிஷபதேவன் தன்னைத்தான் செஞ்சது என்னது அப்படின்னாக்கா பாரமஹம்ச விருத்தின் கதாக பரமஹம்ச விருத்தியை സ്വീകരിച്ചാர். அதுக்கப்புறம் ஜட உன்மத்த பிசாചര്യാമதாக ജഡാധാരിയായിട്ട് ഭ്രാന്തന മാതിരി നീറ്റില്ലാത്ത വേഷത്തില് வாழ்ந்தார், ചുറ്റി സഞ്ചരിച്ചാർ அப்படின்னு அர்த்தம்.
9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் பரமாத்ம ஸ்வரூபனாயிட்டு மாறினார். இருந்தா கூட அடுத்த வாளுக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசிச்சு கொடுக்கறதுக்காக பகவான் பரமானந்த ரசத்துல லயிச்சு எல்லா இடத்திலையும் சஞ்சரிச்சார். பார்க்கறவாளெல்லாம் ஒரு பிராந்தனாக்கும் நடந்து போறது அப்படின்னு பக்கத்திலேயே வராம கூட நடப்பா. ஆனா சிலவாளுக்கு அவரோடு அந்த சாத்திகமான குணம் தெரிஞ்சு அவர்கிட்ட உபதேசம் கேட்கறதுக்கு போவா. அப்படி நிறைய பேருக்கு தத்துவஞானம் உபதேசிச்சுண்டு രാഗദ്വേഷ സുഖ ദുഃഖാദികൾ ഒന്നുമില്ലാതെക്ക് അവധൂതനായിട്ട് പരമാനന്ദ രസത്തിലെ ലയിച്ച് എല്ലാ ഇടത്തിലെയും இந்த பூமியில சஞ்சரிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அஹீனம் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் நசிக்காத்த அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணமான ஒருபோதும் நசிக்காத்த ஆனந்தத்துல அந்த பரமாத்மாவில லயிக்கிறதுக்கு அபிலீனஹா முழுகிண்டு அந்த பரமாத்மாவில லயிக்கிறதுக்கு அந்த ஆனந்த ரசத்துல முழுகிண்டு கிருஷ்ணாம் மகி விஜகார பூமி முழுவன் சுற்றி சஞ்சரிச்சார் ரிஷபதேவன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பகவானே, நீங்கள் இந்த பூமி முழுசா சுற்றி சஞ்சரிச்சேளே அப்படின்னு. அப்படி அந்த ரிஷப தேவனை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படியாக்கும் பார்த்தா, எந்த மாதிரி கண்ணோட பார்த்தா அப்படின்னு சொல்லப்படுறது. சர்வ நிரஸ்யமானஹா எல்லாரும் அந்த ரிஷபதேவனை ஒதுக்கி வச்சுட்டா. ஆரும் பக்கத்திலேயே போகலை. ஒரு பைத்திய மாதிரி கொஞ்சம் கூட நீட்டில்லாதக்கு இருக்கிற அவரோட கிட்டக்க போறதுக்கு நிறைய பேர் தயங்கினா. அது பகவான் தான் அப்படின்னு தெரியாதவாளாக்கம் இப்படி விலகி நின்னது. ஆனா அவரோட மகத்துவம் தெரிஞ்சவாளெல்லாம் அவரோட கிட்டக்க போய் எல்லா விதமான உபதேசங்களையும் வாங்கிண்டா. ஞானிகளுக்கு மட்டுமே இந்த ரிஷப தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாச்சு. சாதாரணமா இருக்கிறவாளுக்கு ஒரு பைத்தியம் நடக்கிற மாதிரி நினைச்சு அந்த ரிஷபதேவனோட பக்கத்திலேயே யாரும் போகலை. நிறைய பேர் கிண்டல் பண்ணினா, அதே மாதிரி இன்சல்ட் பண்ணினா, அதே மாதிரி அவரு இப்படி நீட்டொன்னும் இல்லாதக்கு நடக்கிறதுனால மூக்க பொத்திட்டு நெகந்து நின்னா. நிறைய பேரு அவரை தொடாம நெகந்து நின்னா. நிறைய ஆளுகள் அவரை உபதிரவிக்கவும் செஞ்சா. சந்தோஷ துக்க வலி விகாரங்கள் ஒன்றும் இல்லாத ரிஷபதேவன் எந்த விதத்திலையும் அதுக்கு யாதொரு வித ரெஸ்பான்ஸும் கொடுக்கலை. மனசு அப்படிங்கிறது பிரம்மத்திலே லயிச்சு ஆத்மாராமனாயிட்டு நடந்தார். தேகபோதம் சரீரபோதம் கொஞ்சம் கூட இல்லாம நடந்தார். ஆருக்கெல்லாம் ஆக்குமோ பகவானில மனசை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பிராப்தம் இருந்தது. அவா மட்டுமே அந்த ரிஷபதேவனை தெரிஞ்சுண்டு அவரோட உபதேசத்துல நடந்தா. பரமாத்மாவில லயிச்சு ஜீவன் முக்தனாயி தீர்ந்த ரிஷபதேவன் அவரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கார். காரணம் எதுக்குன்னா அடுத்த வாளுக்கு தத்துவ உபதேசம் கொடுக்கறதுக்காக. அந்த சரீரத்துக்கிட்ட அவருக்கான எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்கலை. வேணுமானா அவருக்கு எப்ப வேணுமானாலும் அந்த சரீரத்தை சுயம் உபேட்சிக்கலாம். எல்லாருக்கும் ஞான உபதேசம் கொடுக்கறதுக்காக அவரு அந்த சரீரத்தை உபேட்சிக்காம கொண்டு நடந்தார். ஜீவன் முக்தன் ஆயிட்டும் சரீரத்தை உபேட்சிக்காம நடந்தார் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் முக்தன் அப்படின்னா பகவானில மனசு பரிபூர்ணமா லயிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். ஒன்னும் எந்த ஒரு பிரதீட்சையும் இல்லாதக்கு பகவத் கீர்த்திய எல்லா இடத்திலையும் பாடிண்டு நடந்தார். பகவானே, ரிஷபதேவனான நீங்கள் அப்படின்னு சொல்லதார் பட்டதிரி. பராத்மபூதஹா அபி பரமாத்ம ஸ்வரூபனாயிட்டு தீர்ந்தள் இருந்தா கூடியும் பரோபதேசம் குருவன்
அடுத்த வாளுக்கு ஞான உபதேசம் செஞ்சுட்டு சர்வ நிரஸ்யமானஹா, எல்லாராலையும் ஒதுக்கி வைக்கப்பட்டவனாயிட்டும் விகாரஹீனஹா, எந்த விதமான விகாரവും இல்லாத நீங்கள் அஹீனம் ஒருபோதும் നശിക്കാത്ത ആത്മരസം അഭിലീനഹ, ആത്മാരാമനായിട്ട് ആനന്ദലഹരിയിലെ മുഴുകിയിട്ട് അവധൂതനായിട്ട് കൃഷ്ണ മഹീം വിചകാര, இந்த பூமி முழுவன் கரங்கி நடந்தள். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அஜகர விரதம். ஒரே இடத்துல அசையாம படுத்துண்டு எங்கேயும் உணவை தேடிண்டு போகாதக்கி தன்னால வந்து சேர்ற உணவை சாப்பிட்றதாக்கும் அஜகர விரதம். பெரும்பாம்புகள் அப்படியாக்கும் ஜீவிக்கும். அஜகரம் அப்படின்னா பெரும்பாம்பு. அப்போ பெரும்பாம்பு மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு பேராக்கும் அஜகர விரதம். அதே மாதிரி மாடு, மான், காக்கை இவாளெல்லாம் எப்படியாக்குமோ வாழறா. அதானது തോന്നറ നേരത്തില് തോന്നറ இடத்துக்கு நடந்து போறது. എന്നിട്ട് எப்ப சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும்னு எந்த விதமான ஒரு விதியும் இல்லாதக்கி கிடைச்ச நேரத்தில் சாப்பிட்றது. அதே மாதிரி ஒரு க்ளீன் வேணும் இப்படிയൊന്നും நினைக்காதக்கி அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உணவு இருந்தாலும் அதை பட்சிக்கிறது. இப்படி ஒரு വ്രതം, அந்த ஒரு വ്രതചര്യയും സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. அப்படி சஞ்சரிச்சு பரபிரம்ம ஸ்வரூபனாயிட்டு തീർന്നിട്ട് கடைசியில குடகமலையில வச்சு വനത്തില ഉണ്ടാന തീനാല, കാട്ടു തീനാല ശരീരത്തെ ദഹിപ്പിച്ച ഭഗവാൻ ഋഷഭദേവൻ. அப்படி இருக்கிற பகவானே நாராயணா, குருவாயூரப்பா என்னோடு சங்கடங்களையெல்லாம் நிகழ்த்தி களையணுமே அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் பட்டதிரி பிரார்த்திக்கிறார். சயுவிரதம். அதாக்கும் இந்த அஜகர விரதம். ஒரு இடத்துல அசையாம படுத்துட்டு இருக்கிறது, உணவை தேடிண்டு எங்கேயும் போகாம இருக்கிறது, யாராவது கொண்டு வந்து கொடுக்கறத மட்டும் சாப்பிட்றது. அதே மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லாத அவஸ்தை, சரீரம் வளர்த்தனம் அப்படிங்கிற ஆக்ரகம் இல்லாத அவஸ்தை. பெரும்பாம்பு உணவை தேடிண்டு எங்கும் போகாது, அதனோட கிட்டக்க உணவு வர அதை சாப்பிடும், அதனோட பக்கத்துல வர உணவுகளை அது சாப்பிடும். அதே மாதிரி ஆக்கும் அஜகர விரதம் அப்படிங்கிறது, சயு விரதம் அப்படிங்கிறது. സർവസ്ഥലങ്ങളിലെയും സഞ്ചരിച്ച് പലരും ഋഷഭദേവനെ பல விதத்திலையும் உபதிரவிச்சா. அதுக்கப்புறம் சயுவிரதம் ஸ்வீகரிச்சார். அஜகர விரதம் அப்படின்னும் இந்த சயு விரதத்துக்கு பேர் இருக்கு. அஜகரம் அப்படின்னா பெரும்பாம்பு. അതല്ലാതെ ഗോ മൃഗ കാകചര്യാം. ഗോ சொன்னா பசுக்கள், மிருக சொன்னா சாது மிருகங்களாக இருக்கிற மான், முயல் இப்படி இருக்கிற மிருகங்கள். காகம் சொன்னா காக்கை. இவாள மாதிரி எல்லாம் வாழ்க்கைய ரொம்ப காலம் சிரம் சர்யாம் அனுஷ்டிச்சார். இந்த மிருகங்களை போல 4 காலில் சஞ்சரிக்கிறதுக்காயிட்டு அவர் முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி மிருகங்களை மாதிரியே சாப்பிட்றதுக்கு 4 காலை ஊனீண்டு சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி இந்த காக்கைகள் எல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி முகத்தை கீழே வச்சுண்டு தண்ணி குடிக்கிறது, இப்படி இருக்கிறதெல்லாம் செஞ்சு
அதே மாதிரி கிடைக்கிற நேரத்தில் தோணுற நேரத்தில் நடந்து போய் கிடைக்கிற உணவை சாப்பிட்றது, இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நயிச்சார். മനുഷ്യനായിട്ട് ജനിച്ച് കാക്കയായിട്ടും പെരുമ്പാമ്പായിട്ടും മൃഗങ്ങളായിട്ടും അവൾക്ക് ഈക്വലായിട്ട് ജീവിച്ചാൽ ഇതെല്ലാം ഒരു വിധത്തിൽ ഇരിക്കുന്ന തപസ്സാക്കുമേ പരം സ്വരൂപമാപ്യ ബ്രഹ്മസ്വരൂപത്തെ പ്രാപിച്ചിട്ട് ആത്മ സാക്ഷാത്കാരം കടച്ചിട്ട് ഋഷഭദേവനോട് പരമാത്മാവിലെ പോയി ലയിച്ചിട്ട് കുടകാദ്രിയിലെ കുടകുമലയിലെ அத்ரீஜனன மலை துவம் பகவானே, நீங்கள் உங்களோட அந்த சரீரத்தை குடகாதிரியில போயிட்டு பவாஹிருத அங்கஹா காட்டுதீயால ശരീരത്തെ ദഹിപ്പിക്കപ്പെട്ട് ശരീരം ഉപേക്ഷിച്ചാൽ, ഭവ ചനന കാട്ടുതീ, ஹிருதம் அப்படின்னா ஸ்வீகரிக்கிறது. காட்டு தீ സ്വീകരിച്ച பகவானோடு அங்கம் சொன்ன சரீரம் அப்படின்னு அர்த்தம். வனத்துல அக்னி படர்ந்து பிடிச்சு அந்த அக்னி பகவானோடு சரீரத்தை ஸ்வீகரிச்சது அப்படின்னு அர்த்தம். ஹே வாதநாதா, குருவாயூரப்பா, துவம் நீங்கள் மம தாவான் என்னுடைய எல்லா துரிதங்களையும் சங்கடங்களையும் மனக்கஷ்டங்களையும் சரீர கஷ்டங்களையும் எல்லாம் அபாகுரு இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இதோடு கூடிட்டு 20வது தசகம் முடியறது.